வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் முட்டையை எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலுமே அது ஆரோக்கியம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க மக்களே. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டையை நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்து எடுத்துக்கொள்வதன் கூட அந்த முறை தான் நல்லது. அதை விட்டுட்டு ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் எடுத்துக்கொள்வது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. 1% கூட இந்த மாதிரி வகைகளில் நீங்கள் முட்டையை சாப்பிட்றது நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. மாறாக நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அது உங்களுக்கு கொடுக்கும். எப்போதுமே நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க. முட்டையை குழம்புகளில் பயன்படுத்தும் போது கூட அவித்த முட்டைகளை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது தான். ஸோ இப்படி முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இதன் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது, எந்த மாதிரி வகைகளில் முட்டைகளை சாப்பிட்றதை தாண்டியும் எவ்வளவு முட்டைகள் சாப்பிடணும், ஸோ இதெல்லாமே நம்ம விளக்கமாக பார்ப்போம். பக்க விளைவுகளையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான கண் கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணுது. கேட்ராக்ட் ஏற்படுவதையும் உங்களுக்கு தடுக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும். ஜெனட்டிக் ரீசன்ஸ், அந்த மரபு வழி தொடர்பான காரணங்களால் சில பேருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பேருக்கு பலவிதமான நோய்கள் காரணமாகவும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்வை திறன் இழக்கக்கூடிய அந்த ஆற்றல், பார்வை திறன் இழக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இரவு நேரங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண் ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்பட தான் செய்யும். கண் பார்வை கூர்மை அற்று போயிடும். அப்போது உங்களுக்கு மங்கலாக தான் கண் பார்வை தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு விழிப்படலம் சேதமடையாமல் பாதுகாத்து கொண்டு கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து, ஜியாக்சாந்தின், லியூட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுத்து கண் பார்வை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் முட்டை எடுத்துக்கொள்ளணும். நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்வது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இப்போ முட்டை சாப்பிடுவது நம்மளுடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ராலை மட்டுமே அதிகரித்து இதய நோய் ஏற்படுவதற்கான அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அதிகமாக உங்களுக்கு முட்டை உதவிகரமாக இருக்கின்றதை ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு வேணும். ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது. இதனால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காத போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் இல்லாமல் அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாமல் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, இதய துடிப்பை சீராக வைத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் உங்களுக்கு குறைக்கப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணணும், உடல் எடை அதிகமாக, வெயிட் அதிகமாக இருக்குன்னா அதை குறைச்சி நீங்கள் கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறணும்னா முட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டைகள் அப்படின்றது அதிக புரோட்டீன், அதாவது புரதச்சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இந்த முட்டையை நீங்கள் காலை உணவாக காலையிலே நீங்கள் 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதுவே உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதனாலே நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், தேவையில்லாத கிரேவிகள், இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய புரதச்சத்தெல்லாம் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். தொப்பை இதெல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க. அதிகப்படியான உடல் எடை குறைந்து வருவதை முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கின்றது நீங்களே உணர்வீங்க. ஒரு சில மாதங்களே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் முட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். கோலின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக இருக்கக்கூடிய முட்டைகள் மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது அதில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயாதல நம்ம மந்தமாக இருப்போம், சிந்திக்கக்கூடிய செயல்திறன் இல்லாமல் இருப்போம், மூளை செல்கள்லாம் அழிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள்
கோலின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தை பெறும்பொழுது மூளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதனால் அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி மூளை நரம்புகளுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் போது மூளை செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூளை ஆரோக்கியம் மேம்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலையில் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள், பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் நீங்கள் காலை உணவுகளோட முட்டையை வந்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த சருமத்தினுடைய எலாஸ்டிசிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது சருமத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்க செஞ்சு சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க செய்யும். இதன் மூலமாக சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். ஸோ சருமத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே அழிக்கப்பட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சரும தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சருமத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய உடல் இயக்கத்திற்கு அடிப்படையானது எலும்புகளும் தசைகளும் தான். இந்த இரண்டுமே ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேணும் அப்படின்னா அதுக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நீங்கள் தினமும் காலை உணவுகளில் உங்களுடைய முட்டையை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ முட்டையை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்து எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுடைய தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி தசைகள் வந்து இயல்பாக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக வைக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் எலும்புகளும் தசைகளும் உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்க விளைவுகளையும் நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது தான். ஸோ அந்த பக்க விளைவுகளையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் முட்டைகளை வந்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை விட அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமானம் சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கூடுதலாக அதிக எண்ணிக்கையில் தினமும் நீங்கள் முட்டை சாப்பிடுவது வயிற்று உப்புசம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு போன்ற செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை அதிகமாக சாப்பிடும்போது புரதச்சத்து அதிகமாக இருக்குன்னா செரிமானம் புரதம் அதிகமாகும் போது, கொழுப்பு அதிகமாகும் போது நம்மளுடைய செரிமான மண்டலம் அதை செரிக்கிறதுக்கான ஆற்றலை வந்து பெற்றிருக்காது. அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம தான் வந்து கவனமாக இருக்கணும். அதே போல் சிறுநீரக கோளாறுகள் வந்து நீங்கள் முட்டைகளை அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படலாம். தினமும் நீங்கள் அதிக எண்ணிக்கையில் முட்டை சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய முக்கியமான பக்க விளைவுகளில் ஒன்று இந்த சிறுநீரக கோளாறு தான். முட்டைகளில் அதிக அளவு புரதச்சத்து காரணமாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலர்ஜி உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அலர்ஜி அப்படின்றது ஒரு சில பேருக்கு முட்டை அலர்ஜியாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து முட்டை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஒரு சில பேருக்கு முட்டையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டாங்கன்னா அலர்ஜி ஏற்படும். ஸோ இந்த அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து திறன் வந்து குறையும். சருமத்தில் வந்து அங்கங்கே தடிப்புகள் அந்த மாதிரி தென்பட ஆரம்பிக்கும். தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் முட்டை எப்போதுமே நம்ம வந்து அளவாக தான் எடுத்துக்கணும். முட்டை வந்து இந்த அளவுக்கு நன்மைகளை தருவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புரதச்சத்தோட சார்ந்து இன்னும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் வந்து முட்டையில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் B6, அது மட்டும் இல்லாமல் செலினியம், ஜிங்க் இந்த மாதிரி தாதுக்களும் இருக்குது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 1 முட்டைகள் ஆரம்பித்து 3 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான கொழுப்பு சேரும், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் குறையும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இதயம் சார்ந்த பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1 முட்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. இது யாருக்குன்னா அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இதய பாதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் பொருந்தும். நீங்கள் அத்லட்டாக இருக்கீங்கன்னா 2லேருந்து 4 முட்டைகள் வரைக்கும் அந்த வேய்ச்ச முட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனினும் உங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் ஏதாவது எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான கொலஸ்ட்ராலை பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அல்லது 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நீங்கள் தினமும் எடுத்துக்கொண்டீங்க உணவுகள் அப்படின்னாலே போதுமானது. காலை உணவுகள் அப்போ 1 முட்டை, மதிய உணவுகள் அப்போ 1 முட்டை, இந்த மாதிரி அளவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முட்டை உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுத்து நலமோடு உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.